ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு பேசும் உடைய சத்தத்தை கேட்க ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியையை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அருமையானவர்களே, ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு குடும்பம் வெளிநாட்டு பிரயாணத்திற்காக அவர்கள் அவசரமாக வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு வாகனத்தை பிடித்து அவர்கள் முன்பதாகவே அந்த விமான நிலையத்திற்கு கடந்து வந்தார்கள். அந்த குடும்பத்தார் மிகவும் அவசரமாக புறப்பட்டு போன போது அந்த விமான நிலையத்தினுடைய நுழைவாயில் அருகிலே ஒரு சிறுமி அமர்ந்து ஆப்பிள் பழங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அவர்கள் இழுத்து வந்த ட்ராலி பேக் அது அந்த பல கூடையினுடைய ஓரத்தை தட்டி விட்ட போது அந்த கூடையில் இருந்த எல்லா பழங்களும் கீழே விழுந்து விட்டது. அப்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் இதை கூர்ந்து கவனித்தார். தன்னுடைய குடும்பத்தார் கொண்டு வந்த அந்த ட்ராலி பேக் அந்த விமான நிலையத்தினுடைய நுழைவாயிலே சிறிய அளவிலே ஆப்பிள் பழங்களை விற்று கொண்டிருந்த அந்த சிறுமியிற்கு நிகழ்ந்த நிகழ்வை அவர் கண்களிலே பட்டது. இன்னும் அவர்களுக்கு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது, விமானத்திற்கு அவர்கள் போக வேண்டும். அப்பொழுது இதை கவனித்த அந்த நபர் தனக்கு முன்பதாக கடந்து போன தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து, நீங்கள் முன்பதாக போங்க, நான் பின்பு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை முன்பதாக அனுப்பினார். அனுப்பி சிதறி கிடக்கிற ஆப்பிள் பழங்களையெல்லாம் அவர் பொறுக்கி அந்த சிறுமியினுடைய அந்த கூடையிலே வைத்து, அம்மா, தெரியாமல் என்னுடைய குடும்பத்தார் இதை செய்து விட்டார்கள், தயவாக எங்களை மன்னித்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய மணி பர்ஸை திறந்து அதிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து அவருடைய கரத்திலே கொடுத்தார். ஏன்னு சொன்னால், கீழே விழுந்த இந்த பழங்கள் இனி விற்பனைக்கு உபயோகப்படாது என்று சொன்னால் கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு இந்த பணத்தை நீ வைத்துக்கொள். நாங்கள் குடும்பமாய் புறப்பட வேண்டிய விமானம் புறப்பட்டு விட்டது, நான் அடுத்த விமானத்தில் போய்விடுகிறேன். என் குடும்பத்தாரால் உனக்கு ஏற்பட்ட இந்த காரியத்திற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொல்லி அந்த சிறுமியிடத்திலே மன்னிப்பு கேட்டாள். அப்பொழுது அந்த சிறுமி அவரை பார்த்து கேட்டாள், நீங்கள் இயேசுவா? அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனம்மா நீ இப்படி கேட்கிறாய்? ஐயா, எனக்கு 2 கண்களும் தெரியாது. நான் இந்த விமானத்தினுடைய நுழைவாயிலிலே நான் இந்த கடையை வைத்திருக்கிறேன். நீங்கள் தட்டி விட்டபோது இனி என்னால் அதை பொறுக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நான் அந்த இடத்திலே அமர்ந்து ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய பழங்களெல்லாம் தட்டி விடப்பட்டு விட்டது, இனி நான் என்ன செய்வேன் என்று ஜெபித்தேன். ஆகவே நான் ஜெபித்த போது ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே எனக்கு கண்கள் தெரியாது, நீங்கள் இயேசுவா என்று கேட்டான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும்
ஆண்டவரை பின்பற்றுகிற நம்மை அவர்கள் பார்க்கிற விதமானது இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நாம் நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த மனிதனும் ஆண்டவரை அறிந்த மனிதன் தன் குடும்பத்தாரால் அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பொறுப்படுத்தி மன்னிப்பு கேட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை அவர் செய்தபோது அந்த சிறுமி கேட்ட கேள்வி, நீங்கள் இயேசுவா என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறவர், இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் என்கிறதை அவள் அறிந்திருந்தபடியால் அந்த கேள்வியை கேட்டார். இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நாம், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நாம் இயேசுவை அறியாத மக்களிடத்திலே நடந்து கொள்ளுகிற விதங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த சிறுமியினிடத்திலே நடந்து கொண்ட அந்த மனிதனுடைய இருதயத்தை போல, ஆண்டவரே என்னை பார்த்து மற்றவர்கள் கேட்கட்டும், நீங்கள் இயேசுவா, நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவரா என்று சொன்னால் அவர்கள்தான் இப்படி நடப்பார்கள் என்று நம்மை குறித்து சொல்லத்தக்க நாம் இருக்கிற இடத்திலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, திருச்சபையிலே, நாம் இருக்கிற இடங்களிலே வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, அந்த சிறுமி கேட்ட வார்த்தையை நாங்கள் சிந்திக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவா, நீங்கள் இயேசுவா என்று அவள் கேட்டாள். எங்களை பார்க்கிற மக்களும் இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லத்தக்க ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ, தெய்வீக குணம் கொண்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய மகத்துவம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்பாய் கேட்கிறோம். நாங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற அறிவிப்பு தான், லாகிம் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏராளமான மக்கள் பார்த்து நீங்கள் பயன்பெறுகிறீர்கள். ஸோ தயவாக உங்களிடத்தில் கேட்கிறோம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.